நல்ல முடிவுதான்டா. சொன்ன மாதிரி ரூம்ல எதுக்கு இந்த சோஃபா? அதெல்லாம் ஹால்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். பரவாயில்ல விடு. இனிமே உங்க ரூம் தாராளமா இருக்கும். அண்ணனுக்கு மனசு மட்டும்தான் தாராளம்னு நினைச்சேன். இப்ப அவன் மனசு போலவே ரூமும் தாராளம் ஆயிருச்சு. என்னப்பா? ரொம்ப ஓட்டாத. நானும் கண்மணி உட்காரத்துக்கும் தூங்குறதுக்கும் கட்டில் இருக்கே. வெட்டி விடலான்னு பார்த்தா ஒட்டிக்கிட்டே இருக்கான் பாரு. வர வர இவன் பேசுறது நடந்துக்கிறது ஒண்ணுமே புரியல. மா, என்னாச்சுமா? உடம்புதான் சரியில்லையா? டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ முதல்ல உட்காரு. என்னாச்சுமா? தூக்கம் வரலையா உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? திடீர்னு வானு கூப்பிட்டதுனால எனக்கு ஒரு மாதிரியா டென்ஷன் ஆயிடுச்சுமா. ஏண்டா, பிரச்சனை இருந்தாதான் கூப்பிடுவேனா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆஃபீஸ்லேயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், வேலையில் மறந்துட்டேன். இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, அதான் உன்னை கூப்பிட்டேன். என்ன விஷயமா? ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளோ தடைகளையும் சவால்களையும் நாம் தாண்டி இந்த ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதுக்கு என்னோட திறமையும் சாமர்த்தியமும் மட்டும் காரணம் இல்லை. அதில் உன்னோட உழைப்பும் ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ ஸோ மச்மா. இதை விட பெரிய ரிவார்டு என்ன வேணும்? தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் போதாதுப்பா, உன் தகுதிக்கு இன்னும் நீ உயர்ந்த நிலைமைக்கு வரணும். என்னம்மா, என்ன சொல்றீங்க? கேட்ரஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு இப்ப தலைவர் யாரு? வேற யாரு? நீங்க தான். உங்களை விட அதுக்கு யாரு தகுதியா இருக்க முடியும்? ராஜசேகர். அதுக்காக இன்னும் நான் எத்தனை நாளைக்கு தான் அந்த நாற்காலிலேயே உட்காந்துருக்கிறது? அடுத்தவங்க வர வேண்டாமா? ஆனா உங்களவுக்கு தகுதியானவங்க வேற யாருமே இல்லையேம்மா. ஏன்பா, நீ தான் இருக்கியே. அம்மா, ஆர் யூ சீரியஸ்? ஐயோ, நான் நிஜமா தான்ப்பா சொல்றேன். ஆனா நீங்க இருக்கிறப்போ அது எப்படிமா? அதுவும் எனக்கு எதுக்குமா இந்த பதவி இப்போ? அதெல்லாம் அவசியமா? சொல்லுங்க. இல்ல, நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத. என்னோட பதவி காலம் முடிய போகுது, வேற ஒண்ணுமே கிடையாது. இது எவ்வளவு கௌரவமான பதவின்னு இந்த தொழில இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த பதவியில இதுக்கு முன்னாடி என் அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் உங்க அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப நான் இருக்கேன். எனக்கு அப்புறம் இந்த பதவியில கண்டிப்பா நீ தான் இருக்கணும். இந்த பிசினஸ்ல அன்பு நம்மளை எவ்வளவு வேணா மிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பதவி அவனை தேடி வருமா? இதை விட கௌரவம் நமக்கு வேற என்ன வேணும்? இதை வச்சு பிசினஸ்ல நம்ம என்ன வேணா சாதிக்கலாம். என்னடா, நான் இதை சொன்னதுக்கு பதிலையே காணுமே. என்ன, நமக்குள்ள அவ்வளோ தகுதி இருக்கான்னு யோசிக்கிறியா என்ன? இதுல உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? சந்தோஷத்துல எனக்கு அப்படியே வாயடிச்சு போச்சுமா. அம்மா, ப்ளீஸ் என்ன பிளஸ் பண்ணுங்க. ஏய், நல்லா இருப்பா. நானும் கண்மணி உட்காரத்துக்கும் தூங்குறதுக்கும் கட்டில் இருக்கே. இது வேற எதுக்கு தேவையில்லாம ரூம்ல போட்டு சும்மா எடுத்து அடைச்சுக்கிட்டு அதான் சேல் பண்ணிட்டேன். அப்போ நிஜமாவே 2 பேரும் ஒரே கட்டிலையா படுத்து தூங்குறாங்க? சுத்தமா பிடிக்காத ஒருத்தையோட எப்படி அவரால் ஒரே கட்டில்ல படுக்க முடியும்? ச்சே, என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்புறம் எப்படி அவரால் அது முடியும்? ஒருவேளை சும்மா சொல்றாரா? என்ன ஏமாத்த பாக்குறாரா? ஆனா கண்மணி தூங்குற சோஃபாவை விற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இவ்ளோ நாளா அதுல தானே அவ படுத்து தூங்குனா. திடீர்னு அதை வித்துட்டா அப்ப அவ எப்படி படுப்பா? அதுவும் அன்பு அதை வித்துட்டேன்னு சொன்னப்போ கொஞ்சம் கூட அவ ஷாக் ஆகவே இல்லையே. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை தரையில பாய் விரிச்சு படுத்துக்கிறாளோ? எப்படி பார்த்தாலும் பிராக்டிக்கலா அது மட்டும்தானே பாசிபிள். இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னால எந்த சங்கடமும் தயக்கமும் இல்லாம அன்பு சொன்னதை பார்க்க நிஜ மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அவரோட அம்மாக்காக அவன் மேல பரிதாபப்பட்டு சரி ஒரு ஓரமா படுத்துக்கோன்னு கட்டில்ல படுக்க வச்சுட்டாரோ? இருந்தா அப்படி மட்டும்தான் இருக்க முடியும்.
ஏங்க ம் சொல்லு. தூக்கம் வரலையா? ம் ஏன் உனக்கு ஏன் தூக்கம் வரல? தெரியலங்க. எனக்கும் தான் தெரியல. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா? தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டேன். தூக்கம் வரணும்னா ஒன்று நல்லா வேலை செஞ்சு உடம்பும் மனசும் டயர்டாக இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது விளையாடி மொத்தமாக களைச்சு போயிருக்கணும். இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு அவ்வளோ வேலைங்க. நீங்களும் ஆபீஸ்ல இருந்து வந்தப்போ டயர்டா தானே வந்தீங்க. அப்புறம் ஏன் இந்த தூக்கம் வரவே மாட்டேங்குது? அதுதான் ஏன் தெரியலன்னு சொன்னனே. ஏங்க, அப்ப நம்ம வேணா நீங்க சொன்ன அந்த ரெண்டாவது ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எதை? அதாங்க, நல்லா விளையாடி களைச்சு போனா தூக்கம் வரும்னு சொன்னீங்களே. ஏய், என்ன விளையாடுறியா? அதுக்காக இந்த நேரத்தில் நம்ம எங்க போய் விளையாட்டு வர்றது? எங்கேயும் போக வேண்டாங்க, இங்கே விளையாடலாம். இங்கே விளையாடலானா? எப்படி? நீங்க சிரிக்காம இருக்கணும். அதான் விளையாட்டு. கண்மணி, இரு. நான் இப்ப படப்பா. எங்க வேண்டாங்க. இப்ப எப்படி இருக்கு? நான் கொஞ்சமா தானே பண்ணேன். இதான் சாக்குன்னு ஓவரா பண்றீங்கல்ல. இப்படி கிச்சு கிச்சு மூட்டினா எப்படிங்க சிரிக்காம இருக்கிறது? அதுதான் விளையாட்டு. அதுக்கு தான் சிரிக்காம இருக்கணும்னு சொல்றது. மாட்டீங்களா? சொன்ன கேளு, வேணாம். சொன்ன கேளு, அதுக்கப்புறம் நான் உனக்கு கிச்சிலிக்க மூடிடுவேன். வேணாம், சொன்ன கேளு. என்ன கனவு இது? இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைனா கூட உண்மையா நடந்த மாதிரி இருந்தது. தூங்குறப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு படுக்கிறோமோ அதுதான் கனவா வரும்னு படிச்சிருக்கோம். அது உண்மைதான் போல இருக்கு. ஆனா நான் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறேன்? ஏன் நினைக்கணும்? சான்ஸே இல்ல. இப்படி நடக்கலாம் வாய்ப்பே இல்ல. அன்பு நம்மளை ஏமாத்துறதுக்காக சும்மா பொய் சொல்லியிருக்காரு. கண்மணி அன்போட ஒரே கட்டில்ல படுக்கிறதா? அதெல்லாம் இந்த மாதிரி கெட்ட கனவுல மட்டும்தான் நடக்கும். நீங்க சொன்னதுதான் பொய். சும்மா நான் நினைக்கிற மாதிரி நீங்க இல்லைன்னு என்னை ஏமாத்துறதுக்காக நீங்க சொன்ன பொய். ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அவ கூட நீங்க ஒரே ரூம்ல தூங்குறது கூட வேற வழி இல்லாம கதவை மட்டும் சாத்திட்டு தனித்தனியா படுக்கிறீங்க. அதான் நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கல. ஆனா அன்னைக்கு நீங்களே என்னை தேடி வந்து என் கூட கட்டில்ல ஒன்னா சேர்ந்து படுத்துக்கிட்டீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அன்பு? உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு நீங்க என்னதான் மறைச்சாலும் உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது அன்பு. அதுதான் அன்னைக்கு ராத்திரி ஏன் கூட நடந்தது. உங்களுக்கோ கண்மணிக்கோ நடுவுல எதுவுமே நடக்கலங்கிறப்போ, அது நடக்க வாய்ப்பே இல்லங்கிறப்போ, அப்போ நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற இதெல்லாம் தானே நிஜம் அன்பு. அப்போ நீங்க இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆனா ஒண்ணு, உங்களால ரொம்ப நாளைக்கு என்ன இப்படி ஏமாத்த முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் சேரணுங்கிறது தான் விதி.